ஈரானின் இரண்டாவது பிரதான நகரமாகவும் ஷியா கல்விக்கான ஈரானின் முதன்மையான நிறுவனமான கோம் செமினரி அமைவிடமாகவும் கோம் பகுதி கருதப்படுகிறது. இறை தூதுவர் முகமது நபியின் வம்சாவளியைச் சேர்ந்தவரும் டுவெல்லர் ஷியாக்களின் 8வது இமாமுமான அலி அல் ரிதாவின் சகோதரியை கௌரவிக்கும் வகையில் இஸ்லாமியர்களின் முக்கிய யாத்திரை ஸ்தலமான ஃபாத்திமா மத வழிபாட்டு புனித ஸ்தலமும் இந்த நகரத்தில் உள்ளது. கமேனி கோமில் உள்ள செமினரியில் தனது முன்னோடி அயதுல்லா ருஹோலா கொமேனி உள்ளிட்ட பலரின் கீழ் மேம்பட்ட மத கல்வியை பயின்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த நகரம் ஒரு முக்கிய தொழில்துறை மற்றும் பெட்ரோகெமிக்கல் மையமாகவும் உள்ளதுடன் போர் முழுவதும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த புனித நகரம் ஜூன் 2025 அமெரிக்காவினால் குண்டு வீசி தாக்கப்பட்ட இரகசியமான மற்றும் பலத்த பாதுகாப்புடைய ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. கோம் நகரின் புறநகரில் உள்ள ஒரு முக்கியமான ஜம்கரான் மத வழிபாட்டு தலத்தில் கமேனிக்கான பிரார்த்தனைகள் நடைபெறும். புதன்கிழமை அன்று கமேனியின் ஜனாசா ஈராக்கிய நகரமான நஜாபிற்கும் பின்னர் கர்பலாவிற்கும் கொண்டு செல்லப்பட்டு வியாழக்கிழமை அவரது சொந்த ஊரான மஜாட்டில் அடக்கம் செய்யப்படவுள்ளது. 2005 முதல் 2013 ஆண்டு வரை ஈரானை ஆட்சி செய்த முன்னாள் தீவிர போக்குடைய சிரேஷ்ட ஆன்மீக தலைவரான இவர் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களின் முதல் நாளிலேயே உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்புடைய பல ஊடகங்கள் அறிவித்தன. அவரது வீட்டிற்கு அருகில் ஏவுகணை தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக கருதப்பட்டது.